சவால் விடுறதுக்கு முன்னாடி சாக்கிறதே அவனும். நான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அப்பா ஆக போகிறேங்கிற குஷியில் என் குழந்தை பிறக்கும்போது நான் என்னோட பெஸ்ட்டு ஷேப்பில் இருப்பேன்னு சவாலை விட்டுட்டேன். ஆனால் சவாலை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு என்னால் சரியாக ஜிம் போக முடியல, நைட்டு ஒழுங்காக தூங்க முடியல, சரியாக சமைச்சு டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா நானும் என்ற பொண்டாட்டியும் தனியாக தான் இருக்கோம். ப்ரெக்னென்சியில் நாங்கள் ப்ராக்ரெஸ் ஆக 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 அவனால் சரியாக தூங்க முடியல, அவனால் இதுக்கு முன்னாடி எனக்கு பண்ணிகிட்டு இருக்க எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இப்போது இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு சவாலிருந்து பின்வாங்க முடியாது. கரெக்டாக நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா, நம்ம ஒரு சொன்னோம்னா அந்த சொல்லுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதுக்கு பொறுப்பேற்றுட்டு இதில் ஜிம்முக்கு அடிக்கடி போக முடியாது அப்படிங்கிறனால முக்கால்வாசி நாள் என்னோட அப்பர் பாடி ட்ரைனிங் வீட்டில் தான் நடக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புஷ் டே. இப்போ வாங்க சட்டையை கழட்டிட்டு சட்டு புட்டுன்னு ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். இந்த புஷ் டேல நம்ம கவர் பண்ண போகிறது செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைசெப்ஸ் தான். புஷ் டே ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளைன் புஷ்அப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து செஸ்ட் ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறதுனால உங்களோட எல்போ பொசிஷனிங் வந்து உங்கள் பாடியிலேருந்து ஒரு 30 to 45 டிகிரியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கீழே போகிறேன் அப்படின்னா என் எல்போ பார்த்தீங்கன்னா என் பாடியிலேருந்து ஒரு 30 to 40 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். நான் எல்போ இப்படி ஃப்ளேர் அவுட் பண்ண என்னோட ஷோல்டர் வந்து டாமினன்ட் ஆகிரும், செஸ்ட்டுக்கு வந்து அதிக லோடு போகாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய எல்போவை வந்து என் பாடியிலேருந்து ஒரு 30 to 40 டிகிரி ஆங்குலராக வச்சுக்கிட்டு புஷ் பண்ணும்போது எனக்கு பெட்டர் செஸ்ட் ஆக்டிவேஷன் இருக்கும். அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மோஷனுமே வந்து உங்களோட ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியை நல்லாவே அஃபெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் பார்ஷியலாக தான் போகிறேன் அப்படின்னா என்னோடய பெக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகாது. ஆனால் நல்லா நான் கீழே போகும்போது என் பெக் மசில் வந்து செஸ்ட் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். மேலே வரும்போது நான் நல்ல கான்ட்ராக்ஷனையும் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த கான்ட்ராக்ஷனும் ஸ்ட்ரெச்சும் கரெக்டாக இருக்க பட்சத்தில் தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரெப்பை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ரெப் அப்படிங்கிறது நம்மளுக்கு எசென்ட்ரிக் அண்ட் கான்சென்ட்ரிக்னு 2 ஆக்ஷன் கலந்துருக்கும். எசென்ட்ரிக் அப்படிங்கிறது உங்களோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷன், கான்சென்ட்ரிக்கில் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச்சும் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசிலும் கரெக்டாக நடந்தால் தான் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ரெப்பை பண்ணி முடிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் புஷ்அப்ஸே சேலஞ்சிங்காக இருக்கும், உங்களால் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போக முடியும். நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ரெகுலர் புஷ்அப்பே நல்லா பண்ண முடியும். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்குமே இப்போது புஷ்அப்பை எப்படி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணணும் அண்ட் செஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி எப்படி எல்போ பொசிஷனிங் வைக்கணும்னு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆக்சுவலான ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற வேரியேஷன் வந்து டிக்ளைன் புஷ்அப்ஸ். இதில் வந்து உங்களோட அப்பர் செஸ்ட்டு அழகாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடலான்னா ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெகுலர் புஷ்அப்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஒழுங்காக வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதே ஒர்க் அவுட்டை நீ ஸ்டாண்ட்ஸில் பண்ணலாம். அதாவது நீ டிக்ளைன் புஷ்அப்ஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே உங்கள் காலை வைக்கிறதுக்கு பலா நீயை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெகுலர் புஷ்அப்ஸ் ரொம்ப ஈஸி. அதை சேலஞ்சிங்காக மாற்ற நான் என்ன பண்ணுவேன்னா என் முதுகில் பிளேட்டை ஆட் பண்ணி நான் வெயிட்டட் டிக்ளைன் புஷ்அப் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரெகுலர் புஷ்அப் ஈஸியாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நீங்களும் வெயிட்டட் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். இந்த 2 வேரியேஷனை நீங்கள் 3 to 4 செட்ஸ் ஆஃப் 10 to 15 ரெப்ஸ் பண்ணாவே உங்கள் செஸ்ட்டு வேறு லெவலில் ஆக்டிவேட் ஆயிருங்க. இதை தாண்டி உங்களுக்கு பண்ணுறக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோடய ஃபேவரட் வேரியேஷனான ஆர்ச்சர் புஷ்அப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ச்சர் புஷ்அப்ஸில் உங்களுக்கு பெக் ஸ்ட்ரெச்சு வேறு லெவலில் வந்து ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஆர்ச்சர் புஷ்அப்ஸை நீங்கள் ஒரு 3 செட்ஸ் ஆஃப் 10 ரெப்ஸ் பண்ணாவே போதுமானது.
பண்ண செஸ்ட் ஒர்க் அவுட்லேயே உங்கள் ஷோல்டர் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவேஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம பைக் புஷ்அப்ஸ்னு ஒரு பயங்கரமான வேரியேஷன் ஆட் பண்ண போகிறோம். இதில் உங்கள் ஷோல்டர் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இதை நம்ம வந்து ஒரு 3 to 4 செட்ஸ் ஆஃப் 10 to 12 reps பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எலிவேட்டட் சர்ஃபேஸில் காலை வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பெட்டராக இருக்கும். இல்லை அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே எலிவேட்டட் சர்ஃபேஸில் காலை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நீயே ப்ளேஸ் பண்ணி கூட பைக் புஷ்அப்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பைக் புஷ்அப்ஸ் பண்ணணுன்னா ரெகுலர் புஷ்அப் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து ஹை பிளாங்க் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் நீங்கள் ஃபார்வர்டு வாக் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் வந்து ஒரு எல் ஷேப் அப்ரைட் பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. இங்கிருந்து நீங்கள் கீழே போயிட்டு மேலே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஷோல்டர் வந்து பைக் பொசிஷன் ஸ்டான்ஸில் தான் இருக்கும். ஆனால் உங்கள் ஷோல்டரும் வேறு லெவலில் ஆகும். ஓகேங்க, இப்போ பசங்களோட ஃபேவரட் பார்ட்டு ட்ரைசெப்ஸ். இது நம்ம டிஷர்ட்டில் நம்மளை வேறு லெவலில் காமிக்கும். கரெக்டாக ட்ரைசெப் தான் நம்ம ஆர்ம்ஸில் 2/3 ஆஃப் த பார்ட்டை ஆக்குபை பண்ணுது. ஸோ அதை நல்லா பில்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான காம்பவுண்ட் மூவ்மெண்ட் தான் பண்ண போகிறோம், க்ளோஸ் கிரிப் புஷ்அப்ஸ். இதை நீங்கள் சேலஞ்சிங்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேட் ஆட் பண்ணி வெயிட்டட் க்ளோஸ் கிரிப் புஷ்அப்ஸாக பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் வீட்டில் தம்புலோ பிளேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு வெயிட் இருக்குன்னா இன்னொரு வேரியேஷன் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஓவர் ஹெட் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷனும் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஒர்க் அவுட்டையும் நீங்கள் 3லேருந்து 4 செட்டு 10 to 12 reps பண்ணால் போதும். ஆனால் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 1 நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கா, 2 நீங்கள் அதை கரெக்டான ஃபார்மில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணுறீங்களா. இந்த 2 டிக்கையும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஓகே. ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா ஒர்க் அவுட்டை தாண்டி கரெக்டான டயட் அண்ட் ரெக்கவரியும் இருக்கணும். டயட் அண்ட் ரெக்கவரி ரிலேட்டடாக நான் வீடியோ மேக் பண்ணணுன்னா உங்கள் டவுட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா இது இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்த்த பார்க்க வைக்கும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் போட என்னை மோட்டிவேட்டும் பண்ணும்.